ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காட்டிச்சிரோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரொம்ப பிக் சர்ப்ரைஸான வீடியோனே சொல்லலாம். ஆமாம், அம்மாவுக்காகவே இந்த சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லிட்டேன். அது என்ன மாதிரி சர்ப்ரைஸ் வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் போக பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வீடியோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாதது. அம்மாவுக்கு இது ரொம்ப 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 புதுசு, எனக்கும் ஃபஸ்ட் டைம் புதுசு. இது ஆக்சுவலாக வந்து அம்மாவுக்கு நான் கொடுக்கல, சரோ என் ஒய்ஃப் வந்து, அதாவது அம்மாவுக்கு அவங்க மருமக சரோ வந்து கொடுக்க போகிற கிஃப்ட். அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பொருளாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. அது என்ன சர்ப்ரைஸ் வீடியோங்கிறத அப்படியே பாருங்கள். அம்மா வெளியே இருக்காங்க, இப்போ கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் அந்த சர்ப்ரைஸ் வீடியோ நடக்க போகுது. வாட்ச். என்ன பண்ணிக்கிறீங்க? சரி வாங்க, ஒரு நிமிஷம் உள்ள ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. வாங்க வாங்க வாங்க, நேரம் வாங்க, நேரம் வாங்க, வாங்க 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 வாங்க. நான் முடிக்கிறேன். உட்காருங்க, சோஃபாவில் உட்காருங்க. நானே முடிக்கிறேன். மாறும்
எப்படி இருக்குதுங்க அத்தை? எப்படி இருக்கு இந்த சாங் வந்து அம்மா சாங். இது வந்து முத இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எதுலேயும் வர கிடையாது. நம்மளோட சாங் இது உங்களுக்காக எழுதுன உங்களுக்கான சாங் இது என்ன விட இந்த சாங்குக்கான காரணம் வந்து சரவா. அவனால தான் வந்து இந்த சாங் என்ன வந்து உங்களுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக ஓனாக வந்து இந்த அம்மா பாட்டு வந்து சரதா செஞ்சேன். சரதா அம்மாட்ட நீயே கேளு எப்படின்னு கேளு. எப்படி இருக்குங்க அத்தை? சோகமா நல்லா இருக்கு. அம்மா பாட்டு எப்படி இருந்துச்சு? நீங்க சினிமாவில் பார்த்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு எப்படி இருக்கு? ஒரு மருமகள் வந்து மாமியாருக்கு வந்து டெடிகேட் பண்ற பாட்டு இது. நல்லா இருக்கா பாட்டு? உங்களுக்காக தான் இந்த பாட்டு வந்து நான் வந்துட்டு இந்த லிரிக்ஸ் போட்டு கொடுக்க சொன்னேன் உங்கள்கிட்ட. எவ்வளோ வந்து ஹஸ்பண்டுக்காக அப்பா அம்மாவுக்காக வந்து நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் வந்து எங்கள் அத்தைக்காக தான் இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. அவங்க பேஜில் தான் வந்து அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து எங்கள் அத்தைக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்காக அத்தைக்காக பண்ணுங்கன்னு கூட கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னை பெற்ற அம்மா அப்பா எல்லாருமே இருந்தாலுமே வந்து எல்லாத்துக்கும் மேலே வந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாட்டு வந்து நான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க லிரிக்ஸ் வந்து எழுதி வந்து எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்து. அது எனக்கு சாங்காகவே வந்து போட்டு வந்து அனுப்புனாங்க. அத்தைக்கு வந்து அதை சர்ப்ரைஸாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அத்தை வந்து இதை சோகமாக ஃபீல் பண்ணேன்னு நினைக்கிறாங்க. எப்படிங்க அத்தை இதை பற்றி? நல்லா தான் இருக்குது. அவங்க அதில் வந்து மூழ்கிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த பாட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து மருமகளாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாட்டை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். இது என்ன சொல்கிறது, நிறையா காலங்களில் வந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கோபமாக ஒரு நேரம் வந்து நான் வந்து பேசியிருந்தாலுமே வந்து அதையும் சகிச்சுக்கிட்டு வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. யார் இப்படி பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் மேலேயுமே இவங்க வந்து என்னை பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி என் கணவரும் அப்படி தான் என்னை பார்த்துக்கிறாரு. உடம்பு சரியில்லாத காலத்தில் கூட என்னை நல்லபடியாக 2 பேருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்து என்னோட ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தான் இது இவங்களுக்காக. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அம்மா ஃபீல் பண்ணிடுச்சு. சாங் புது சாங்காக இருக்கும், அம்மா சாங்காக இருக்கும். கேட்டு என்ன பேசுறேன்னு தெரில. ஆக்சுவலாக வீடியோவில் என்ன பேசுறேன்னு தெரியாது. ஸோ திடீர்னு நம்ம அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறப்போ அவங்களால பேச முடியாமல் எப்படியுமெல்லாமல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி. அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமுங்கனால புதுசுங்கனால அப்படி தான் இருக்கும் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா எப்பவுமே அப்படித்தான். எங்கள் அம்மா மாதிரி தான் நானும். எல்லா விஷயத்துலையும் முக்கால்வாசி விஷயத்தில் எங்கள் அம்மா மாதிரி நான் தான். ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த வந்து ரொம்ப கேஷுவலாக என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவோம். இப்போ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது கூட ரொம்ப பிக் சர்ப்ரைஸையும் கூட சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் காமிச்சிக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்குள்ள அந்த இது இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயம் இருக்கும். ஆனால் அது வெளியப்படுத்திக்க மாட்டோம். அதே மாதிரி தான் அம்மாவும். அந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்துட்டோம் நாங்கள். அதனால தான் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்க்கும் அம்மா வந்து சாதாரணமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். அத்தையோட கேரக்டரே அப்படி தாங்க. நம்ம நடிக்க சொன்னாலுமே அது வந்து அவங்களுக்கு வராது. ரியலாக வரணும் அப்படின்னா அதுவாக வந்தாலும் சொல்லி கொடுத்தா அது அவங்களுக்கு வரவே வராது. ஸோ அவங்களோட ரியாலிட்டியே இதுதான். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாட்டு அவங்களுக்காக டெடிகேட் பண்ண பாட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அம்மாவுக்காக, எனக்காக, எங்கள் ஹோல் ஃபேமிலிக்காக வந்து நீங்கள் இந்த பாட்டு எழுதி கொடுத்த பிரதர் அண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. யார் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுறேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும், யாருக்காவது டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்க வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது வந்து அத்தைக்காகவே நான் சொல்லி நான் வந்து ரெடி பண்ணது. ஒரு மருமகள் மாமியாருக்காக பண்ண ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக் சரோ. பாய்.